மலேசிய சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசோவின் கீழ் கடந்த ஜூன் 1 முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை நேரத்தில் அல்லாத விபத்துகளுக்கான காப்பீட்டு திட்டமான லிண்டோங் 24 ஜாமின் பங்களிப்பு விகிதம் உலகிலேயே மிக குறைவானது என்று அதன் குழும முதன்மை செயல் அதிகாரி டத்துஸ்ரீ டாக்டர் முகமது அஸ்மான் அசீஸ் தெரிவித்துள்ளார். ஊழியர்களின் சம்பளத்தில் 0.75 விழுக்காடு மட்டுமே பங்களிப்பு தொகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள இத்திட்டம் சந்தாதாரர்களுக்கு சுமையை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்படவில்லை என்றும் இதில் கல்வி கடன் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் அடங்கி உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் இந்த திட்டத்தை கட்டாயமாக்காமல் உடனடியாக தொண்டூடிய அடிப்படையிலோ அல்லது விருப்பத்தின் பேரிலோ செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை முடிவெடுத்துள்ளதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் டத்தோ ஃபமி ஃபாட்சேல் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் தொடர்பாக பெறப்பட்ட கருத்துக்களை பிரதமர் முன்வைத்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை 2,07,000 முதலாளிகள் 1.92 மில்லியன் உள்ளூர் ஊழியர்கள் மற்றும் 3,07,000 வெளிநாட்டு ஊழியர்கள் பங்களிப்பு செய்துள்ளதோடு ஒட்டுமொத்தமாக திரண்ட தொகை கிட்டத்தட்ட 58 மில்லியனை எட்டியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.